குமர குருபரனே வெற்றி வேளா கொண்டல் வல்லல் மாமரு அமரட்சிறைகளெல்லாம் மறுத்தவா சிவனாருடைய கதைமாட சிவசக்தியே அருள்புரி அரணாருடைய கதைமாட 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 வரந்தருவாய் கணபதி கணபதியே கணபதியே கதைபாட கதைபாட கணபதியே கணபதியே அந்த கையில நல்ல ஓர் கையில ஆதி பொண்ணு வள்ளி கைலாச அந்த கைலாயே பருவதத்தில் யாரெல்லாம் விட்டிருக்க பகவானோடு அம்மை பார்வதியா தேவர்களா 30 முக்கோடி 48,000 கிண்ணேரர கெம்பூரோட அகசியர முளசிய அஸ்தேரிக்கு ஆணிப்புல் முடிவுழுங்கோ அர்த்தகிரி பருகுதம்மா ஆண்டவள்மாளும் கைலாயம் மாமலையில் தேவர்கள் மூவர்கள் எல்லோரும் 30 முக்கோடி தேவர்கள் நம் தன்னனம் ரிஷிமார்கள் கிண்ணறல் கெம்புருடல் கருட காந்தர்வர்களோடு ஈசலான பகவான் பகவான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினை இல்லாமல் படியளக்கும் ஈசன மறுபடி அளந்து வருகின்ற வேளையிலே ஆதிபராசக்தி அம்மையானவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கைய செல்வி ஆதிபராசக்தி ஆண்டவனை அமர வைத்து பொற்பாதம் கழுவி சுத்தம் செய்து முல்லை இருவாட்சி மலரெடுத்து இறைவனோட பாதங்களில் மலர்களாலே தூவிடு அடிப்பணிந்த ஆசாரங்கள் பலரும் செய்தார் கும்பிட்டு குலமுடல் தென்றலிட்டு அறிந்தார்கள் தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் எல்லாம் அறிந்து பிரம்மனை கண்டு அல்லவோ நான் முகராகிய பிரம்மனை கண்டு ஈசன் அனுதினமும் படியளந்து வருகின்றார் அல்லவா
வருகின்ற வேலைதனிலே அந்த ஈசனுக்கு அம்மையானவள் தான் அனுதினமும் பூசை வைகிறாய் செய்கின்ற ஆகையினால் பிரம்மா ஈசன் பகவானுக்கு அனுதினமும் பூசை வைக்க நாடகன் ஒன்று வேணுமையா சிவன் பூசை செய்வதற்கு மாலைகள் வேணுமென்று தேவாதி தேவரெல்லாம் ஒன்று கூடி பிரம்மாவிடம் சொன்ன வேளையே சொல்லும் வேலை பார்த்தானே பிரம்மதேவ பிரம்ம ரிஷி வரவழைத்தான் வரம்பில்ல பிரம்ம ரிஷி வார்த்தை ஒன்று சொல்லி பிரம்மனை அழைத்தான் ரிஷியை அழைத்து அம்மையானவள் அழைத்து சிவனாருக்கு சிவன் பூசை செய்ய வேண்டும் பலகாணி பலகா நீ தான் செய்யணும் என்பதாகவே உரைத்தான் நான்முகனாகிய பிரம்மன் உரைத்து அந்த வார்த்தை காதில் கேட்ட பிரம்ம ரிஷியானவன் என்ன பண்ணுகிறான் பாருங்க அவன் அப்படியே நல்லதென்று ஆட்டுமென்று சம்மதித்தான் நான்முகை பிரம்மனமைய சொல்லை கேட்டு வருவானா அரனாருக்கு பூசை செய்ய பிரம்மரிசி வந்தல்லவோ ஆத்து மணல் எடுத்து அரளிங்கம் உண்டு செய்தான் சேர்த்து மணல் குவித்து சிவலிங்கம் உண்டு செய்தான் சிவனாரே தஞ்சம் என்று சிவனாருக்கு பூசை வைக்க தஞ்சம் என்று அரண் பூசை செய்வதற்கு ரிஷியானவர் சிவலிங்கம் உண்டு செய்து சிவன் பூசை செய்வாரே அதிகால வேலை செய்யணும்ல அந்த அரண் பூசையானது ஆமா அங்கே அதிகாலை வேளையிலே ஆதித்தல் தோன்றும் முன்பா சூரியன் உதிக்கும் முன்பா காலையில் எழுந்து வந்து கங்கையிலே ஸ்நானம் செய்து காவி வேண்டி சிறகு வேண்டி கழுத்தில் உத்திராட்ச மாலைகள் சிவன் பூசை செய்வாய்
பிரம்மரசி அவ்வா என்று அதிகாலையில் தான் எழுந்து தானே எழுந்து கங்கையிலே ஸ்நானம் செய்து குளித்து நீராடி விட்டு குளித்து நீராடி காவி வேட்டி தரித்து கழுத்தில் உத்திராட்ச மாலை அணிந்த நெத்தியிலே விபூதி அணிந்தான் சுவரளி மாலர் பறித்து நாரோடு பூ தொடுத்து பூத்துடுத்து தங்கன்னாரினிலே செவ்வரளி மாலை சேர்த்து தங்க துரட்டி சிவன் கழுத்திலே சூடி சூடியெல்லாம் அழகாகவே அதிகாலையில் ஆதித்தன் தோன்றும் முன் அரண் உதிக்கும் முன்னே அரண் பூஜை செய்கின்றான் அந்த பிரம்ம ரிஷியானவன் சிவன் பூஜை செய்கின்றான் 12 வருட காலம் அனுதினமும் செய்து வருகிறான் செய்து வரக்கூடிய வேளை தனக்கோ வயதாகி கொண்டிருக்க வயதாகி போகக்கூடிய நேரத்திலே நமக்கு பின்னால் இந்த சிவன் பூஜை செய்வதற்கு ஒரு பாலகன் வேண்டும் என்று இந்திர தோட்டத்தில் எல்லாமே போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிவனார் இடத்திலே வேண்டி வணங்கி நிற்கும் வேலைதனிலே அங்கே சிவனாரும் சொல்லுவாரா பிரம்மரிஷியானவரே பூஜை நீயும் செய்யும் போது மாயிலை கும்பம் ஒன்று அரசு இலை கும்பம் ஒன்று செவ்வரளி கும்பம் ஒன்று நல்ல கும்பம் வைத்து சிவன் பூஜை செய்யும் போது பாலகா 3 பாலகர்கள் பிறப்பார்கள் அப்பா. 3 கும்பத்திலே 3 பிள்ளை பிறக்கும். அந்த பாலகர்களிலே செவ்வரளி கும்பத்தில் பிறந்த பாலகன் உனக்கு தொண்டில் செய்வான். உனக்கு பிறகு பின்னால் பூஜை வைப்பானே. ஆமா, எனக்கு தொண்டில் செய்வான் ஈசன் பகவானும் சொல்லும் போது ஆமா அப்படியே நல்லதென்று நல்ல கும்பம் வைத்தாய் சிவன் பூஜை செய்யும் போது சிவனாருடைய அருளாலே 3 பாலகனே அளவுடனே பிறக்கிறார்கள். பிறந்து வர மாயிலையில் பிறந்த பிள்ளை அழகு கும்ப மாமுனியா அரசையிலை கும்பத்திலே பிறந்ததோர் பாலகந்தான் தவசிநாத சன்னியாசி செவ்வரளி கும்பமேரி பிறந்ததோர் பாலகன் சிவ கொழுந்து பாலகன் சிவ கொழுந்து பாலகனானவன் 3வது கும்பத்திலே பிறக்கிறான். சிவனாருடைய அருளினால் பிறந்ததோர் பாலகன் ஆமையா ஆண்டவன் முன்னால் அடி பணிந்து பிரம்மரிஷி முன்னாலே வந்து அடியேன் பிறவி செய்த விவரம் என்னவோ ஈசனே சொல்லணும்ல என்பதாகவே கேட்கின்ற வேளை கேட்கக்கூடிய வேளை இந்த சிவனாருக்கு அதிகாலை நேரம் ஆதித்தன் தோன்றும் முன்பதாகவே சூரியன் உதிக்கும் முன்னாலே செவ்வரளி மாலை சாத்தி கங்காதேவி உதிக்கு முன்னால் நாருரியா தேங்காய் வைத்து நனையாத பச்சரிசியிலே ஒரு பானை பொங்கலிட்டு
ஒரு பானை பொங்கல் விட வேண்டும். நீ சிவன் பூசை செய்ய வேண்டும் என பாலகா பாலகா என்று பிரம்மரிஷி சொல்லும் வேலை பார்த்தான் பாலகனாகி சிவக்கொழுந்து. சிவக்கொழுந்து என்ன செய்கிறான்? அவன் காலையில் எழுந்து வந்து உன்னால் கூடை கொண்டாய் கூடை கொட்டா பூமலரை பறிப்பான தங்க துரட்டி கொண்டு தனிமலரை பறிக்கின்றானே சிவக்கொழுந்து பாலகந்தா சிவன் பூஜை செய்யும் போது சின்னஞ்சிறு பாலகந்தா நித்தம் நித்தம் நாள் தவறாமல் நேரம் தவறாமல் காலம் மாறாமல் நிலைமை மாறாமல் அதிகாலை வேளை ஆதித்தன் தோன்றும் முன்னே முன்பால் செவ்வரளி மலர் பறித்து செவ்வரளி மாலை சாத்தி மாலை சாத்தி விரலாய் பூவெடுத்தால் வெம்பிவிடும் என்று விரலால் மதம் எடுத்தால் தங்கத்தினால் துரட்டி கொண்டு தனிமலரை தனி பறித்து தனை பறித்து பொன்னாலான கூடை சுமந்து பொன் கூடை சுமந்து பொன்குடை தோளில் போட்டு ஆமா ஆண்டவனுக்கு தன்னையே அர்ப்பணித்தான் சிவக்கொழுந்து பாலகன் சின்னஞ்சிறு பாலகனாகிய சிவக்கொழுந்து சிவக்கொழுந்து அல்லவா அவன் நாலுவரு மேனியுமா பொழுதுவார் வண்ணமாக சிவன் பூசை செய்து வரும் வேளையிலே என்ன நடக்குதையா ஆண்டவன் சிவனாருக்கு அதிகாலை நேரம் ஆதித்தன் தோன்றும் முன் அரண் உதிக்கும் முன்னே நித்தம் சிவன் பூஜை அது செய்யும் போது அமரலோக பட்டணத்தில் தெய்வேந்திரனும் தேவர்களும் இறைவனை பணிந்து வணங்கி நிற்கும் போது இந்த ஈசன் பகவான் எங்கே நிற்கின்றார்? எங்கய்யா இருக்கின்றார்? சிறு பாலகன் செய்யும் பூசையை கண்டு ஈசன் பகவான் பரம்பொருளாகிய சங்கரன் சதா சிவன் நிமிலும் நிற்போதரன் கண்டனோ அடியவர்க்கு இனியவன் காலகாலல் கால சந்திரேஷுடனோ ஈசன் பகவான் சிவக்கொழுந்து செய்கின்ற பூசை தனிலே கண்டு இந்திரன் 12 வருடத்தால் வராளக கடவுள் சபையை கூட்டுவான். பாலகன் செய்யும் பூசையை மகிழ்ந்து பார்த்து அரவன் ஆண்டவன் சரி சிவன் பூசை ஏற்று சிவக்கொழுந்து பாலகனுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான். இருக்கிறான் சிவபெருமான் பாலகனுக்கும் அருள் பாலித்துக் கொண்டு காட்சி தருகிறார். பெருமையோ கொட்டி கொண்டே இருக்கிறது. இங்கே தேவாதி தேவேந்திரன் எல்லோரும் ஈசனுக்கும் பகவானுக்கும் பணிவிடை செய்கின்றார்களே. அப்படி செய்கின்ற வேளைதனில் ஒரு நாள் தினமதில் என்ன நடக்கின்றது? என்னையா நடக்கின்றது? தேவாதி தேவர்கள் எல்லோரும் வாதி மூவர்கள் எல்லாமே சிவக்கொழுந்து செய்யும் பூசையை கண்டு மகிழ்ந்து தினம் தினம் சிவக்கொழுந்து செய்யும் பூசை காண வருகிறார்கள். ஆமா
அப்படி சிவக்குழுந்து பூசையை காண வருகின்ற போது கைலாச மாமலைக்கு எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. தெய்வலோகத்திலே தேவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள். ஆமா, இந்திரன் மட்டும் தான் அங்க இருக்கிறான். இந்திரன் பார்க்கிறார், எங்கே தேவர்கள் எங்கே செல்கிறார்கள்? நம்ம சபை கூட நேரத்தில் ஒரு தரம் இல்லையே, இந்த அதிகாலை நேரம் எங்கே போகிறார்கள் எல்லாம் கங்கலு என்று சொல்லி ஆமா அந்த தெய்வலோகப்பட்டணத்தில் தெய்வேந்திரனானவன் அறிந்து என்னையா செய்கின்றான், என்னையா செய்கின்றான், தேவர்கள் எங்கே போகிறார் என்று அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்பதாக ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறான். இருந்த இடத்துல இருந்து பார்க்கிறான். இந்திரமெல்லாம் ஆகா, ஒரு சின்ன பையன் சிறுபாலகன் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன பூசை செய்கின்றான். நம்ம தேவர் கூட்டத்தில் அழிட்டுலாம் போறான். தேவர்கள் எல்லோரும் அங்க போய் வணங்கி நிற்கின்றார்களே, ஓட்டு போற அங்க போடுறாங்க. அப்பொழுதுதான் நினைத்தான், அந்த சிவன் பூசையை முடக்க வேணுமே, முடக்கணுமே, அங்கே அரண் பூசையை தானே முடக்க வேணும், முடக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வேந்திரன் சிவன் பூசை முடக்குதற்கு எண்ணுகிறான் மனமதியிலே பொல்லாத தெய்வேந்திர. அதிகாலை வேளையிலே அரண் பூசையை முடக்குதற்கு சாமாதி சாமம் போலே சரிசம வேளையிலே செஞ்சாவல் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவினானா, சிறகு தட்டி கூவும் போது நேரம் விடிந்ததென்று பொன்கோடை தோளில் போட்டு பொன்புரட்டி கையில் எடுத்து பூமலரை தான் பறிக்க வாரானேந்தே பாலகன். அந்த பாலகன் எங்க வருகிறான், பொறுக்கோடு தோல்ல போட்டு வருகிறான், பூமலர் பறிக்க வருகிறான், நந்தவன தோட்டத்துக்கு வருகிறான். நந்தவனத்திலே வந்து பார்க்கின்றான் சாமாதி சாமம். சரி சாமம் மேலாயிட்டு பூமலர் விரியவில்லை, பூமாதேவி விழிக்கவில்லை, ஆதித்தன் முழிக்கவில்லை, கங்காதையும் முழிக்கவில்லை, முழிக்கலையே. ஆமா, பொன்கொடை தலையில் வைத்தான், படுத்தான், உறங்கிவிட்டான். சிறு பாலகன் அல்லவா, சின்னஞ்சிறு பாலகன் அசந்து உறங்க உறங்க ஆதித்தன் தோன்றினான் அரண் உதிக்க தான் முழிக்க சூரியன் விழித்த வேளை கண் விழித்து பார்த்தா பாலகன் சுடுதில்லாவே. ஐயையோ பாவி தெய்வம் அரண் பூசை முடங்கி போச்சே, என்ன செய்வோம் ஏது செய்வோம், பூமலரை காணவில்லையே, மலரெல்லாம் காணலையே, பதறி ஓடி வருகின்றான் பாலகள். கைலாசம் தாடியல்லோ சிவலிங்கத்திற்கு முன்னால் வந்து பார்க்கும் போது சிவபெருமான் தோன்றி கண்கள் ரெண்டும் தான் சிவந்து கடுங்கோபமாகி நெற்றிக் கண்ணை திறக்க, நெற்றிக் கண்ணை திறந்த போது எதிரே நின்ற சிவகுழந்து பாலகன் எரிந்து சாம்பலாகி போனான், சாம்பலாகி போரானே. எரிந்து சாம்பலாகி போனதை கண்டாள் பார்வதி. அம்மை பார்வதி பார்க்கிறான், சுவாமி
அறியாத சிறுபாலகன். ஐயோ பாவம் அவன். அவன் செய்யாத பிழை இல்லை. ஒரு எந்த தவறும் செய்யாத பாலகனை எரிந்து சாம்பலாகி விட்டீர்களே. சரி, மீண்டும் மறுபிறவி கொடுத்து அவனை உயிர்த்தலை செய்ய வேண்டும். செய்ய வேண்டுமாப்பா. இது இந்திரன் செய்த சூழ்ச்சி. சூழ்ச்சினாலே பாலகன் மீண்டும் உயிர்த்தெழுந்து மீண்டும் உங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்ல பார்த்தார் சிவபெருமான். தீர்த்தம் கொண்டு தான் தெளித்து திருப்பிரம்பாய் கொண்டு தட்ட, திருப்பிரம்பை கொண்டு தட்டும் போது உறங்கி எழுந்த பாலகன் துள்ளிச்சாடி வந்து சிவனாரிடம் மண்டியிட்டு வணங்கி நிற்கும் போது, பாலகா மீண்டும் உயிர்த்தெழுந்து நீ வந்த காரணத்தினால் கைலைக்கு நீ ஆகாது. இன்னும் வேண்டாம். மீண்டும் நீ பூலோகம் போக வேண்டும். ஆமா, பூலோகம் போனால் உன்னை போற்றுவார்கள் கோடி மக்கள் எல்லாம். சிவனடைந்த பெருமாள் என்று உனக்கு பெயர் நாமத்தை தருகிறேன். தருகிறேன் என்று. சிவனடைந்த பெருமாள் என்று நீ பூலோகம் போக வேண்டும். போக வேண்டும் அல்லவா? செல்வாயடா ஐயா. சிவனார் வேண்டிய வரம் கொடுக்கின்றார். கொடுக்க. பாலகா, என்ன நீ பூலோகம் போவையானால் உனக்கு அதிகாலை நேரம் முதல் பூசை உனக்கு. எனக்கு எப்படி இந்த கைலாச மாமலை தருகிறார்களோ அதே போல் உனக்கு பூலோகத்திலே உனக்கு அதே மாதிரி பூசை. நான் ஒரியா தேங்காய் வைத்து நனையாத வச்சரி சிறை ஒரு பானை பொங்கலிட்டு ஒரு செங்கிடா தரித்து. உனக்கு தான் செங்கிடா. உனக்கு முதல் பூசை தருவார்கள். ஆமா, 1008 சிவடலம் 108 திருப்பதி எல்லாம் கடந்து தானே கடந்து தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் தானே தீர்த்தமாடி சிவரனை இந்த பெருமாள் லாட சந்நியாசி கூட்டங்களோடு அரச மகள் தவசிநாதன் எங்கே வருகின்றன. ஐயன் அரிகர புத்திரன் மெய்யனுக்கு மெய்யனான பூளுடையார் காவலுக்கு வருகிறான். ஐயன் சிவனனை இந்த பெருமாள் பூளுடையார் வாசலில் வருகின்றான். 1008 தேவதைக்கும் அதிகாரியாகவே அண்ணாவி சிவனடைந்த பெருமாள் என்று நிலையம் கொள்ள வேண்டும் என்று சக்தி சிவன் அடைந்த பெருமாள் ஆடச்சன்யாசியை அரச மகந்தவசினாதனோடு மலையாண்டி சுடலையாண்டவள் மலையாண்டி சிவ சுடலையாண்டியாக மயிலாடும் பாறை சுடலை தெய்வத்தோடு பேச்சி பிரம்மசக்தி தற்கல் தளவாய் மாடல் மன்னார மாடன் மாடத்தியும் தளவாய் மாடன் தளவாய் மாடத்தியோடு அழகு வண்ண கருப்பன் அழகு கொம்பையாவோடு வருகின்ற சிவனடைந்த பெருமாள் 1008 தேவதைக்கும் அதிகாரியாகவே சிவனடைந்த பெருமாள் வருகின்றார். தன்னன்னம் ததன ததரா மேல முன்னிற் பள்ளத்தில் வந்து சிவனந்த பெருமாளான் ஆகவே
எல்லாத்துக்கும் போகுது இருக்குதான் வா நானியோட போது பார்க்குறப்போ சந்திரன் போட்டு கையை உழைச்சி ஊடி ஊடிடே தம்பிக்கு 2 போடு போயிட்டோமா